ஹலோ buddies, இப்போ நம்ம டேவிட் டயாப்போட ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேட்ரியாட்டிக் போம். இதில் எப்படி ஆஃப்ரிக்கா கொலோனியல் அப்ரேஷனில் இருந்து ஃப்ரீடமை நோக்கி போகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஜேர்னியை மென்ஷன் பண்ணியிருக்காரு டயாப். போயட் இப்போது ஆஃப்ரிக்காவில் இல்லை, ஆனால் அவரோட பாட்டி ஆஃப்ரிக்கன். அவங்களோட ஸ்டோரிஸ் நிறைய இவர் கேட்டிருக்காரு. அது மூலியமாக தான் ஆஃப்ரிக்கா பற்றியே தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி ஆஃப்ரிக்காவை பார்க்காத ஒரு ஆள் ஆஃப்ரிக்காவோட ஸ்ட்ரகிளை நினச்சி பரிதாபம் படுறாரு. அதே சமயம் இவ்வளோ பிரச்சனையிலையுமே டயர்ட் ஆகாமல் ஃப்ரீடம்காக போராடுற அவங்களோட டிட்டர்மினேஷனை பாராட்டவும் செய்கிறாரு. இந்த போயமில் ஆஃப்ரிக்காவை பர்சானிஃபை பண்ணி அதுக்கிட்ட ஒரு ஹியூமன் கிட்ட பேசுகிற மாதிரி தான் போயட் பேசுகிறாரு. இந்த போயமை 3 செக்ஷனாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் போயட் அவருக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் உள்ள கனெக்ஷனை சொல்கிறாரு. அவரும் ஆஃப்ரிக்கன் தான். ஃபர்ஸ்ட் அதை முதல்ல சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஆஃப்ரிக்காவோட வாரியர்ஸ் பற்றி உங்கள் பாட்டி நிறைய கதை சொல்லியிருக்காங்கல்ல, அதையெல்லாம் கேட்டு ரொம்பவே பெருமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இது வரைக்கும் ஆஃப்ரிக்காவுக்கு வந்ததில்லை, பார்த்ததில்லை. ஆனால் இவரோட பாடியில் ஓடுறது ஒரு ஆஃப்ரிக்கன் பிளட். அதை லைஃப் கிவிங் வாட்டர் அளவுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் பட்ட கஷ்டம், ஸ்லேவரி, இப்போ ஃப்ரீடம்காக அவங்க போராடுறதுன்னு ஆஃப்ரிக்கா பற்றி தான் அப்டேட்டடாக இருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. ஆஃப்ரிக்கா கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட போயிட்டு அதுக்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, எப்படி இந்த பேக்கில், அதாவது முதுகில் நீ இவ்வளோ சாட்டை அடி வாங்கினதுக்கு அப்புறமும், அவமானங்களை சுமந்ததுக்கு அப்புறமும் வீக் ஆகாமல், டயர்ட் ஆகாமல், ஸ்ட்ராங்காக மறுபடியும் எந்திரிச்சு அடிக்கிற கையை நிறுத்தி பிடிச்சிருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அதாவது இவ்வளோ உங்களை அப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் சோர்ந்து போகாமல் எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃப்ரீடம்காக போராடுறீங்க அப்படின்னு ஆஃப்ரிக்கன்ஸோட டிட்டர்மினேஷனை பாராட்டுறாரு பொயட். பொயட் கேட்ட இந்த கேள்விக்கு ஆஃப்ரிக்கா பதில் சொல்லலை. ஆனால் அங்கே இருந்த ஒரு வைஸ் மேன் ரிப்ளை பண்ணுறாரு. அவர் பொயட்டை இம்பெச்சுவஸ் சைல்டு, அதாவது பொறுமை இல்லாத குழந்தையே அப்படின்னு சொல்கிறாரு. அதோ அங்கே தூரத்தில் ஒரு மரம் தெரியுதா பாரு, அந்த மரம் அதை சுற்றி எவ்வளோதான் மோசமான ஒரு ஃப்ளாரும் மரமும் இருந்தாலும் அதை கண்டுக்காம இது ஸ்ட்ராங்காக எங்காக இருக்குது. இப்படி தான் உன்னோட ஆஃப்ரிக்காவும் பொறுமையாக புதுசாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மரத்தில் உள்ள பழம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரைப்பன் ஆகுதோ அதே மாதிரி ஆஃப்ரிக்காவோட ஃப்ரீடமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துலையே இந்த போயமும் முடியுது. நெக்ரிட்யூட்னு 1930s ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. இந்த ஆஃப்ரிக்காவில் இல்லாத ஆஃப்ரிக்கன்ஸ், அதாவது டயஸ்போரிக் ஆஃப்ரிக்கன்ஸ் ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட் இது. அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தங்களோட ஹோம்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட் தான் இது. இந்த மூமெண்ட்டில் ஆஃப்ரிக்கன் கல்ச்சரையும் ஹெரிட்டேஜையும் பெருமையாக பேசுவாங்க. பிளாக்காக இருக்கிறத பெருமையாக நினைப்பாங்க. கொலோனியலிசம்க்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் டயஸ்போரிக் யூனிட்டியோட ஆஃப்ரிக்காவை கோலனைசர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற போராடுவாங்க. இப்படி தான் இந்த போயமும் இருக்குது. இந்த போயட்டும் இந்த போயமும் அப்படி தான் எழுதியிருக்காரு. அதனால இந்த போயமில் நெக்ரிட்யூட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. டயஸ்போரிக் போம் அப்படின்னா தன்னோட நாட்டில் இருந்து வெளியில் போனவங்க தன்னோட ஹோம்லேண்ட் பற்றி பெருமையாக பேசுகிறது தான் டயஸ்போரிக் லிட்ரேச்சர். இதில் பொதுவாகவே ஐடென்டிட்டி, கல்ச்சர், நாஸ்டால்ஜியானி எல்லாமே இருக்கும். டேவிட் டோப்பும் ஒரு டயஸ்போரிக் ரைட்டர் தான். ஆஃப்ரிக்கா விட்டு வெளியில் போய் வாழ்கிறாரு. ஆஃப்ரிக்காக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி இந்த போயமை எழுதியிருக்காரு. இதில் போயட் அவரோட ஹோம்லேண்டை பார்த்தது இல்லைனாலும் அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணுறாரு. அவங்களில் ஒருத்தராக தன்னை நினைக்கிறாரு. அதனால அப்ரேஷனுக்கு எதிராக ஆஃப்ரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இதில் நிறைய சென்சரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய இமேஜஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதில் மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணி ஆஃப்ரிக்காவை பேக்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ராங் ட்ரீயோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டஃபர்ஸை சிம்பிளாக யூஸ் பண்ணி ஆஃப்ரிக்கா எவ்வளோ டிட்டர்மைன்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு காட்ட நினச்சிருக்கிறாரு டேவிட் டயாப். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.